ஒரு அம்மையார் இருந்தாங்க, காரிடன் அப்படின்னு சொல்லி. 2வது உலக போர்ல இவங்க சிறை பிடிக்கப்பட்டாங்க. இவங்க சிறை பிடிக்கப்பட்டு நாசி சிறை முகாம்ல அடைக்கப்பட்டு இருந்தாங்க. சிறை வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. இந்த காரிடன் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு சகோதரி. எப்பொழுதும் ஆண்டவருடைய உறவுலயே இருப்பாங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, கர்த்தரோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. மோசமான ஒரு நிலைமைக்குள்ள தள்ளப்பட்ட இந்த காரிடன் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க சிறைச்சாலையில ரகசியமாய் வேதம் வாசித்து சத்தம் இல்லாம ரொம்ப அமைதியா ஜெபித்து கொண்டிருப்பாங்களாம். இரவு நேரங்களில யாருக்கும் தெரியாம பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாங்களாம். எப்பவுமே சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது, அமைதியா ஜெபித்து கொண்டிருப்பார்கள். இருக்கிறதே மோசமான நிலைமையில. அதுலயும் பாருங்க, அவங்களுடைய ஜெபத்துக்கு கூட அவங்களுக்கு விடுதலையா ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல. ஆனா ஒரு அற்புதம் அங்க நடந்துச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிறை அதிகாரிகள் இந்த காரிடனுடைய அறைக்கு, அந்த சிறை அறைக்கு வரவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சா. என்ன அப்படின்னா, ஒரு மோசமான பூச்சிகள் இந்த காரிடன் இருந்த சிறை அறையில நிறைய இருந்துச்சா. பூச்சிகள் அவங்களுடைய அறையில அதிகமா இருந்ததுனாலேயே அந்த சிறை அதிகாரிகள் பகலிலும் இரவிலும் அந்த பக்கமே வரலையா, அந்த பக்கமே வரலையா. இது என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா, காரிடனுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுச்சு. இந்த பூச்சிகள் அதிகமானதுனால அந்த ஜெயில் அதிகாரிகள் அந்த அறைக்கு பக்கமாகவே வர முடியாம போனதுனால இந்த காரிடன் ரொம்ப சந்தோஷமா பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா தேவனுடைய உறவுல ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. எவ்வளவு இயலாமையின் சூழ்நிலையில கூட தேவனுடைய உறவுல இருக்கணும்னு இந்த சகோதரி தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் நல்ல வசதியை கொடுத்திருக்கிறாரு. சத்தம் போட்டு பைபிள் வாசிக்கலாம், நல்லா சத்தம் போட்டு ஜெபிக்கலாம், நமக்கு நேரங்களை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு தேவனுடைய உறவுல நாம கட்டப்படணும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய 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 பலவீனங்களை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய சோர்வுகளை நம்ம பார்க்க கூடாது, நம்முடைய பிரச்சனைகளை நம்ம பார்க்க கூடாது. நான் தேவனுடைய உறவுல இருப்பேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியாது, என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் எனக்கு அனுகூலமான காரியங்களை செய்வார். அல்லேலூயா.